institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals. நான் முடிக்கிறேன். முடிங்க. மாண்புமிகு கணேஷ்குமார் உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, யாரையும் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை. சரி, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் தமிழ்நாட்டிலேயே அதிக அரசியல் அடக்குமுறைக்கு உள்ளாகப்பட்ட தலைவர் எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா. அதையெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாட்டாளி மக்கள் கட்சியை தடை செய்யணும்னு சொன்ன காலம் எல்லாம் உண்டு. அதுல இருந்து மீதி தான் வந்திருக்கிறோம். நாங்க இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றப்பட வேண்டும். ஏன் அதற்கு முதல் நாள் நீட்டுக்கு கொண்டாந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக தானே இருந்தோம். யாரை காப்பாத்துறதுக்கு இருந்தோம்? தமிழ்நாட்டுடைய உரிமையை காப்பாத்துறதுக்கு தானே நீட்டுக்கு ஆதரவாக நாங்க இருந்தோம். காவேரி பிரச்சனையில் வந்தப்போ நாங்க யாருக்கு ஆதரவாக இருந்தோம்? அதே பிஜேபிக்கு எதிரான நிலை தானே நாங்க எடுத்தோம். இது பொறுத்தவரை நாங்க சொல்வது என்னவென்று சொன்னால், மாண்புமிகு அமைச்சர் சொல்வது போல கோரிக்கையெல்லாம் எழுவதல்ல. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் சொகுதி வரையறுப்பு செய்யும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்க்கும், உங்க கூட தான் நிற்போம். மக்கள் தொகை அடிப்படையில் வந்ததுன்னா நமக்கான பாதிப்பு ஏற்படும், நம்மளுடைய விகிதாச்சார அடிப்படை குறையும். 100% அரசு கொண்டு வர தீர்மானத்துக்கு ஆதரவாக தான் நாங்க இருப்போம். நாங்க சொல்வது என்னவென்று சொன்னால், இது யாரை கேட்டு வர்றதெல்லாம் இல்ல. சட்டம் வருவது என்றால் காலாவதி ஆகும் போது மறுவரை, இப்ப உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, உள்ளாட்சிக்கு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மறுவரை கேட்கணும். எந்த உள்ளாட்சியில கேட்டாங்க? எந்த உள்ளாட்சியில எங்களுக்கு மறுவரை பண்ணுங்கன்னு யார் வந்து கேட்டா? யாரை கேட்கல. சட்டம் காலாவதி ஆகும் போது மறுவரை என்பது தானாக நடக்கும். 7.18% வரும்பொழுது எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு அவங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் சொல்லியிருக்காரு. இப்ப அமித்ஷா சொன்னது வெளியில ஒண்ணு சொல்றாரு, உள்ள ஒண்ணு சொல்றாருன்னா, அவர்களுடைய தலைவர் அன்னைக்கு தீர்மானத்தில் எடுத்த நிலைப்பாடு ஒன்று, இங்க வந்து சட்டமன்றத்தில் எடுக்கின்ற தீர்மானம் என்பது வேறு. இங்க வந்து இரட்டை தீர்மானம் எடுக்கிறது யாருன்னா, இப்ப தென் மாவட்டத்திலிருந்து தென் மாநிலத்திலிருந்து வரணும்னா தேவகவுடா வந்திருக்கிறாரு, நரசிம்மராவ் வந்திருக்கிறாரு. இவங்க எல்லாம் தென் மாநிலத்திலிருந்து வந்த பிரதமர்கள் தான். தென் மாநிலத்திலிருந்தும் இதுக்கு முன்னாடி பிரதமர் வந்திருக்கிற நிலைப்பாடுகள் என்பது உண்டு. நீங்கள் வேண்டுமானால் உங்கள் கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு நீங்கள் நிலைப்பாடை மாத்திக்கலாமே தவிர, பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்கும் எங்கள் நிலைப்பாடை நாங்கள் மாற்றிக் கொள்வதில்லை. அன்னைக்கு தீர்மானத்தில் என்ன நிலைப்பாடு எடுத்தோமோ அதே நிலைப்பாடு தான் இருப்போம். விடுதலை சிறுத்தைகள் வேண்டுமென்றால் உங்கள் அரசியலும் கட்சியும் காப்பாற்றிக்கிறதுக்கு வேலை நிலைப்பாடு எடுங்க. இந்த பிரச்சனை இந்த போதும் போதும் இல்ல, இந்த பிரச்சனை இல்ல 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 தொகுதி மறுவரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அரசின் சால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் பல கருத்துக்களை உறுப்பினர் சொல்லியிருக்கின்றீர்கள். எந்தெந்த கட்சி என்னென்ன முடிவு எடுக்கப் போகுது என்பதை நான் காலத்திற்கு விட்டு விடுகிறேன், அப்போது பார்த்துக் கொள்ளலாம். பத்திரிகையில் இருங்க, ஒரு படிச்சிடறேன், இருங்க, முக்கியமாக ஒன்று படிச்சிடுறேன். இந்த பத்திரிகை ஆதாரம் கொடுக்குறாங்களா, அதை பற்றி படிச்சிடுறேன். பத்திரிகையிலே பல விஷயங்கள் வருகின்றன. ஒவ்வொரு உறுப்பினரும் அதை பற்றி பேச வேண்டும், இங்கே அவையிலே விவாதிக்க வேண்டும் என்று கொண்டு வந்தால் சரியாக அமையுமா என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அதை அடிப்படையாக கொண்டே இந்த பேரவை உறுப்பினர்கள் அவர்களை விவாதிக்க சட்டமன்ற விதியின்படி அனுமதி தருவதற்கு வழிவகை இல்லை. மரபுகளும் அதனை ஆதாரமாக ஏற்க முடியாத நிலையில் இருக்கின்றன என்பதனையும் தெரிவித்து, கடந்த 16 சட்டமன்றங்களிலேயும் இதே முறைதான் பின்பற்றப்பட்டிருக்கிறது. அந்த பேரவைத் தலைவர்கள் எல்லாம் இதே முறைத்தான் பின்பற்றி இந்த அவையை நடத்தி இருக்கிறார்கள். அந்த நடைமுறையே நானும் பின்பற்றி அந்த மரபின்படி பத்திரிகை செய்தியில் ஆதாரமாக வைத்து இங்கு பேசுவது ஏற்க முடியாத நிலை உள்ளதாலும், ஏற்கனவே இந்த தீர்ப்பை உறுதி செய்து மரபு கடைபிடிக்கப்பட்டிருப்பதாலும் இந்த செய்தியை ஆதாரமாக கொண்டு இந்த பிரச்சனையை இங்கே விவாதிக்க இயலாது என்று தீர்ப்பளிக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கே. நேரு அவர்கள். மாண்புமிகு அமைச்சர், சுற்றுலாத்துறை அமைச்சர் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடை பற்றி சொன்னார். நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் வேணுகோபால் அவர்கள் தான் 50% உயர்வுக்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் கேட்டு டீலிமிட்டேஷன் பில்லை சேர்க்க கோரினார். உங்களுடைய தலைவர் வேணுகோபால் அவர்கள் தான். உள்துறை அமைச்சரும் டைம் கொடுங்கள், நான் சேர்த்து மசோதாவை தாக்கல் செய்கிறேன் என்று பதில் சொல்லியிருக்கிறார். எனவே உங்களுடைய வேணுகோபால் அவர்கள் தான் கேட்டிருக்கிறார். உறுப்பினர் சொல்லுங்க சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாடாளுமன்றத்தில் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் என்ன பேசினாரோ அதைத்தான் நான் இங்கே சுட்டிக்காட்டுகிறேன். பாஜகவினுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது. நீங்க முத்தலாக் சட்டமா இருக்கலாம், அல்லது வக்ஃப் வாரிய திருத்த சட்டமா இருக்கலாம், எந்த சட்டமா இருந்தாலும் சொல்றேன், அதை எதிர்த்து பேசக்கூடிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். நீங்க வெளியிலே மேடை போட்டு 2 விவாதமாக வைத்துக் கொள்ள சட்டமன்ற அனுமதிக்க இயலாது. மாண்பு உறுப்பினர் சேகர் பாபு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
இறைவனுக்கு வந்த சோதனையாக எடுத்துக்கொண்டு என் உரையை நான் துவக்குகிறேன். சரித்திர புகழ்பெற்ற சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, நீங்கள் பிறந்தது திண்டுக்கல் என்றாலும் மன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்பூட்டு போடாத சமத்துவமிக்க ஒரு தலைவரை வணங்குகின்றேன். இல்ல அவர் போன திண்டுக்கல், அவரே கேளுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் பகுத்தறிவாளராக இருந்த போதும் இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்காக போராடிய போராளிதான் தந்தை பெரியாரை வணங்குகின்றேன். நுண்ணறிவு நூலகம், படிக்க தெவிட்டாத திராவிட பெட்டகம், பேரறிஞர் அண்ணாவை வணங்குகிறேன். அண்ணாவின் இதயத்தை இரவலாக வாங்கி அவரிடமே மீண்டும் அதை எடுத்துக்கொண்டு சேர்த்து ஓய்வெடுக்காமல் உழைத்தவர் இதோ ஓய்வு கொண்டிருக்கின்றார் என்று வாழும் போதே தன் நினைவிட வாசகத்தை தந்த தீர்க்கதரிசி கலைஞரை வணங்குகின்றேன். கடல் காற்றை தான் வாங்கி எங்களுக்கு மூச்சுக்காற்றாய் வழங்கி வாழ வைக்கும் வரலாற்று நாயகன் முத்தமிழறிஞரை மீண்டும் ஒரு முறை வணங்குகின்றேன். Saram institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals.